ஹாய் ஃபுட் லவர்ஸ், மீண்டும் உங்கள் அத்தனை பேரையும் லக்ஷ் போஜனாவிலே சந்திப்பதிலே மகிழ்ச்சி. இன்னைக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, வெங்காயத்தை வச்சு ஒரு தொக்கு. இது மார்வாரி அவங்க பண்ணக்கூடிய, நார்த் இந்தியாவில் மார்வாரி செய்யக்கூடிய ஒரு வெங்காய தொக்கு. இது ரைஸ் கூட நீங்கள் கலந்து சாப்பிடலாம். டிஃபன் ஐட்டம் அவங்க பொறுத்த மட்டும் சப்பாத்தி, ஜோவர் ரோட்டி அந்த மாதிரி ஐட்டங்களும் தொட்டு சாப்பிடுவாங்க. நம்மளை பொறுத்த மட்டும் இட்லி தோசைக்கும் தொட்டுக்கலாம், சப்பாத்தி பூரிக்கும் தொட்டுக்கலாம். இது இந்த ப்ராப்பராக நான் பண்ணுற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சிங்கன்னா 2 மாதம் வரைக்கும் கெட்டு போகாது. ஸோ வாங்க ஒரு வெங்காய தொக்கு மார்வாரி ஸ்டைலில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் ஒரு குக்கர் வச்சுருக்கேன். குக்கரில் கீழே தண்ணி வச்சுருக்கேன். ஒரு பாத்திரம் வச்சு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன். இப்போ எங்கிட்ட ஒரு 4 வெங்காயம் பெரிய சைஸ் வச்சுருக்கேன். மேபி இது ஒரு 200 கிராம்ஸ் இருக்கும். என்ன பண்ணலாம், குக்கரை மூடிடலாம். ஒரு 3 சவுண்டு வரட்டும். இந்த வெங்காயம் நல்லா வெந்துடணும். ஸோ குக்கர் வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். சப்சிக்வெண்ட்டாக அடுத்தது என்னன்றதை இன்னொரு பர்னரில் பார்த்துட்டு நான் என்ன பண்ணுறேன், குக்கரை பின்னாடி பர்னரில் போட்டுக்கிறேன். இந்த பர்னரில் ஒரு கடாய் வைக்கிறேன். நம்ம வச்ச கடாய் சுட்டெடுத்து நான் 1 டீஸ்பூன் தனியா, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, இதை லோ ஃப்ளேமில் நல்லா வறுத்துருங்க. லோ ஃப்ளேமில் வறுத்ததை ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கிறேன். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன். இது நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் ஒரு ஃபைன் பொடியாக திரிச்சுப்போம். இப்போ இது ரூம் டெம்பரேச்சர் வந்துடுது. நான் ஃபைன் பொடியாக திரிச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். நம்மளோட குக்கர் 3 சவுண்டு வந்துடுது. நான் ஆஃப் பண்ணிட்டேன். சப்போஸ் நீங்கள் சின்ன குக்கரில் வைக்கிறதா இருந்தால் ஒரு 5-6 சவுண்டு விடுது. நான் பெரிய குக்கரில் வச்சனால 3 சவுண்டில் ஆஃப் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா திரிச்சிருக்கேன். நான் சீரகம், சோம்பு, தனியா அதை என்ன பண்ணுங்க, ஒரு பிளேட்டில் மாற்றிடு. இந்த மாதிரி மாற்றிடு. நான் இங்கே பேடிகை சில்லியும் நம்ம குண்டு மிளகாயும் அவங்கள பொறுத்த மட்டும் இந்த டிஷ்ஷில் பேடிகை சில்லி மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. கலரிங்காக தான். அவங்க கொஞ்சம் மைல்டு ஸ்வீட்டாக இருக்கும். ஏன்னா வெங்காயத்தில் மைல்டு ஸ்வீட் இருக்கும். அதை அப்படியே ரீட்டைன் பண்ணிப்பாங்க அவங்க. ஸோ நமக்கு கொஞ்சம் காரம் தேவைறதுனால நான் கொஞ்சம் குண்டு மிளகாய் எடுத்துருக்கேன். என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு 1 hour பிஃபோர் ஹாட் வாட்டரில் இந்த பேடிகை சில்லியும் குண்டு மிளகாயும் இங்கே போட்டிருக்கேன். இந்த குண்டு மிளகா பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 பீஸ் இருக்கும். பேடிகை சில்லி ஒரு 7-8 பீஸ் இருக்கும். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி இதை நீங்கள் சேர்த்துக்கலாம். இது ஒன்றும் இவ்வளோதான் சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது. அவங்க வெறும் பேடிகை சில்லி சேர்ப்பாங்க. நீங்கள் கூட வெறும் பேடிகை சில்லி கூட சேர்த்துக்கலாம். காரம் வேண்டாம்னு நினைக்கிறவங்க ஒரு 10 பேடிகை சில்லி சேர்த்திங்கன்னா கூட போதும். இப்போ என்ன பண்ணுறேன், இந்த குண்டு மிளகாலேருந்து காம்பு எடுத்துட்றேன். சும்மா ஒரு 6 குண்டு மிளகா தான் போட்டிருக்கேன் காரத்துக்காக. மற்றது எல்லாமே பேடிகை சில்லி, அது அவ்வளோவா காரம் இருக்காது, கலரிங் கொடுக்கும் நல்லா. இது கிட்டத்தட்ட ஹாட் வாட்டரில் ஒரு 1 hour நான் சோக் பண்ணி வச்சுருந்தது. தண்ணி எடுத்துட்டேன், வெறும் மிளகா மட்டும் சேர்த்துருக்கேன். இது கூடவே ஒரு 10-15 கருவேப்பிலை இலை, இது கூடவே நல்லா ஒரு 5 பல்லு பூண்டு. பெருசாக இருக்கிறனால 5 போடுறேன். சின்னதாக இருந்தால் நீங்கள் 10 கூட போட்டுக்கலாம். உங்கள் பூண்டு உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு சின்னதாக சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியை ஹாட் வாட்டரில் போட்டு ஊற வச்சுருக்கேன். அதை இதோட சேர்த்துட்டு இதை தண்ணி விடாமல் அரைச்சிடலாம். அந்த பவுடர் அரைச்ச மிக்சியே தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுலேயே இதை சேர்த்துருக்கேன். ஃபைன் பேஸ்ட் அரைச்சிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். இந்த மாதிரி வெண்ணெய் மாதிரி அரைச்சிருங்க. வாங்க கிச்சனில் போயிட்டு இதை ஃபினிஷ் பண்ணி எடுத்துருவோம். நான் அந்த ஜீரகம் சோம்பு வறுத்த அதே கடாய் வைக்கிற, மறுபடியும் கடாய் சுரட்டும். இப்போ நம்மளோட குக்கர் ஸ்டீம் அடங்கிடுது. பார்த்தீங்களா, நம்மளோட வெங்காயம் நல்லா வெந்திருக்கும். அப்படின்னா உள்ள போயிடும். என்ன பண்ணலாம், அந்த வெங்காயத்தை மட்டும் எடுத்து ஒரு பவுலில் போடும். வெங்காயம் எப்படி இருக்குது,
நான் இந்த டிஷ்ஷு செய்யறதுக்கு கடலெண்ணெய் பாதி நல்லெண்ணெய் பாதி செய்கிறேன். அவங்க வந்து கடுகெண்ணெயில் செய்வாங்க. நான் வந்து நல்லெண்ணெயும் கடலெண்ணையும் செய்கிறேன். ஒரு 1.5 டீஸ்பூன் 2 டீஸ்பூன் வந்து நல்லெண்ணெய், ஒரு 1 டீஸ்பூன் வந்து கடலெண்ணெய். நான் எண்ணெய் வந்து கூட வச்சு சேர்க்கறதுக்கு காரணம், இது வந்து 1 மாதம் 2 மாதம் வரைக்கும் கூட இருக்கும், கெட்டு போகாது. எண்ணெய் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு இது கெட்டு போகாமல் இருக்கும். எண்ணெய் நல்லா சுடட்டும். நம்ம விட்ட எண்ணெய் சுட்டெடுத்து நான் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்க்கிறேன். கடுகு நல்லா கிராக்கில் ஆகும். கொஞ்சமா ஜீரகம். அவங்க வந்து வெந்தயம் சேர்க்க மாட்டாங்க. நம்மளை பொறுத்த மட்டுக்கும் இந்த மாதிரி ப்ரிசர்வேட்டிவ் வச்சு பண்றதுக்கு வெந்தயம் சேர்ப்போம். ஒரு பிஞ்ச் வெந்தயம் சேர்த்து, அது கூடவே 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, கொஞ்சமா கருவேப்பிலை. நான் வந்து ஒரு 3 பல்லு பூண்டை இது மாதிரி கட் பண்ணிருக்கேன், சின்ன சின்ன பீஸா சேர்த்துறேன். இது ஆப்ஷன், வேணுங்கிறவங்க சேர்த்துக்காங்க, வேண்டாங்கிறவங்க அவாய்ட் பண்ணுங்க. இந்த டிஷ்ஷிலே பூண்டு வேண்டாம்னு நினைக்கிறவங்க பூண்டு அவாய்ட் பண்ணுங்க. பூண்டு கலர் மாறி எடுத்து இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த அரைச்ச மிளகா பேஸ்ட், புளி மிளகா பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துறேன். இந்த மிக்ஸி அலம்பி ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துறேன். இப்போ இது நல்லா குக் ஆகி எண்ணெய் கரண்டு வரணும், அந்த ஸ்டேஜ் வரைக்கும் இது குக் பண்ணு. இந்த வெங்காயத்தை எல்லாம் இந்த மாதிரி ஸ்லைட்டாக நான் சீக்கிருக்கேன். இது வந்து என்ன பண்ணலாம், மிக்சியில் சேர்த்துடலாம். மிக்சியில் சேர்த்து ஒரு ஓட்டு எடுத்துட்டு வரேன். இந்த வெங்காயத்தை இந்த மாதிரி மிக்சியில் ஒரு ஓட்டி எடுத்துருக்கேன். குறன்னு தான் இருக்கு, ரொம்ப வெண்ணெய் ஆக்கலை. இப்போ நம்மளோட இந்த இது பார்த்தீங்கன்னா மிளகா பூண்டு புளி நல்ல எண்ணெய் வறண்டு வருது. இப்போ இந்த ஸ்டேஜில் இந்த வெங்காயம், இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான சால்ட் நான் கல்லுப்பு போடுறேன். அது கூடவே நம்ம பொடிச்சு வச்ச பொடி ஃபுல்லாகவும் போட்டுறேன். போட்டுட்டு இப்போ எண்ணெய் நல்லா பரண்டு அந்த வெங்காயம் நல்லா குக் ஆகி வரட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணும். இந்த வெங்காயத்தோட பச்சை வாசனை போகணும். வெங்காயம் அந்த மிளகாவோட நல்ல பச்சை வாசனை போய் எண்ணெய் பரண்டு வரணும், அது வரைக்கும். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். எனக்கு ஒரு 1 உப்பு தேவைப்படுது, 1 உப்பு சேர்த்துக்கிறேன். நம்ம அவ்வளோ எண்ணெய் விட்டோம் பாருங்க, எண்ணெயவே காணோம். இதை ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சு நல்லா ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறம் ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு வச்சுட்டிங்கன்னா 4 மாதம் வரைக்கும் கெட்டு போகாது. நம்மளோட மார்வாரி ஸ்டைலில் நம்ம செஞ்ச ஒரு வெங்காய தொக்கு, அட்டகாசமான ரெசிபி. நம்ம விட்ட எண்ணெய் பார்த்தீங்கன்னா நல்லா சைடில் பிரிஞ்சு வருது. கலர் பாருங்க, அப்பீடைசிங்காக இருக்கு பாருங்க, எப்படி இருக்கு பாருங்க. அட்டகாசமான ரெசிபி. நான் சொன்ன மாதிரி ரைஸ் கூடியும் நல்லா இருக்கும், டிஃபன் ஐட்டம் கூடியும் ரொம்ப நல்லா இருக்கும். இது வந்து ஒரு ஊறுகாய் மாதிரியே வச்சுக்கலாம். ஸோ வெங்காய தொக்கு மார்வாரி ஸ்டைலில் தயார். மார்வாரி ஸ்டைலில் நம்ம பண்ண ஒரு வெங்காய தொக்கு ஒரு அட்டகாசமான ரெசிபி, மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸ் பிடிச்சீங்கன்னா அதே மாதிரி செய்யுங்க. எனக்கு கிடைச்சது எக்ஸ்ட்ரா ரிசல்ட் உங்களுக்கும் கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க, உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை ஆல் வீடியோஸ். Lakshman signing off from Lakshbojana.